ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அழகா குட்டியா சுட்டியா இருக்கிற என்னோட குட்டீஸுக்கு நான் இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? ஆமாம், நான் பார்க்க அழகாவே இல்லை, நான் ரொம்ப நல்லாவே இல்லை, நான் ரொம்ப குட்டையா இருக்கிறேன், நான் ரொம்ப கருப்பா இருக்கிறேன், நான் பார்க்கறதுக்கு நல்லாவே இல்லை, நான் ரொம்ப நெட்டையா இருக்கேன், நான் ரொம்ப கலரா இருக்கிறேன், என் கூட எந்த ஃப்ரெண்ட்ஸுமே சேரவே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க என்னோட குட்டீஸுக்கு நான் ஒரு கதை சொல்ல போறேன். சாமுவேல்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணும்படியாய் ஒரு இடத்துக்கு போக சொன்னாரு. அங்க போனப்போ சகோதரர்கள் இருந்தாங்க. அங்க இருந்த சகோதரர்கள் எல்லாருமே ரொம்ப அழகாவும் திறமையானவர்களாகவும் பலசாலியாகவும் இருந்தாங்க. ஆனா அவங்க யாரையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ள இல்லை. சின்ன பையனான குட்டி பையனான ஆடு மேய்க்கிற தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டாரு. தாவீதை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினாரு. அபிஷேகம் பண்ணின தாவீது சும்மா இருக்கையில் கர்ச்சிக்கிற சிங்கத்தையும் கரடியையும் கொன்று போட்டாரு. ஆமா, இன்னைக்கு பார்க்க ரூபம் சின்னதா குள்ளமா குட்டையா எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணினா சிங்கத்தை போல வர்ற தோழிகளையும் கரடியை போல வருகிற சாத்தானையும் நீங்க ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருவார். ஆகவே குட்டீஸ் எல்லாரும் ஆண்டவரை நம்புங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னோட குட்டி கதைங்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நிறைய நிறைய கதையை நீங்க கேட்க முடியும் குட்டீஸ். பாய்.